அதிமுகவில் அழைப்பு விடுத்தும் ஓபிஎஸ் ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மதுரை மாவட்டம் மேலூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அமமுக பொதுச் செயலாளர் போய் பியூஷ் கோயல் ஐயாவை சந்தித்து அதன் பேரில் அவங்க அமமுக என்டிஏ கூட்டணியில் வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இவர் வைத்திலிங்கம் சேர்ந்திருக்கிறாரு. அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அதிமுகவுக்கு ஒரு வருத்தமான செய்தி தான். ஒரு நல்ல தலைவரை அதிமுக இழந்திருக்கு, திமுகவுக்கு போயிருக்கு. இப்போ ஒரு தலைவரை ஒரு 2 தடவை முதலமைச்சராக இருந்தவர் கூட ஆதரவாளராக இருக்கார். அவரும் சேர்ந்து அதிமுகவில் வர்றதாக முயற்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே பொதுச் செயலாளர், அதிமுக பொதுச் செயலாளர் அதை ஏற்றுக்கிறவே இல்லை. கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் சரி சொன்னாலும் கூட ஓபிஎஸ் என்றாலே அவர் வேண்டாம் என்றே சொல்லி வந்தார். அதனால் இவர் தனிப்பட்ட முறையில் அங்கேயும் போகல இங்கேயும் போக முடியலைன்றக்காக கூட திமுகவில் இணைஞ்சிருக்கலாம். வைத்திலிங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்தார். அம்மாவால் வளர்க்கப்பட்டவர். அம்மாவுக்காக அவர் என்ன பண்ணியிருக்குன்னு ஏடிஎம்கேல இருந்திருக்கணும். ஆனால் அந்த கட்சியிலிருந்து அதுக்கு எதிர்மறையான கட்சிக்கு டிஎம்கேக்கு மாறினது முற்றிலும் தவறான செயல். இது வைத்திலிங்கம் செய்கிறது முக்கியமாக அவர் செஞ்சது முற்றிலும் தவறான செயல். எப்போவுமே அவர் என்ன பண்ணால் ஏடிஎம்கேக்கு உண்மையாகவும் அந்த ஏடிஎம்கே தொண்டர்களுக்காக அவர் உழைத்திருக்கணும். இது அவர் செஞ்சது முற்றிலும் தவறு. திமுக தான் அவருக்கு முதல்ல தாய் கழகம். அவர் போகும்போது அப்படி தான் சொல்லியிருக்காரு, நான் திமுகவில் இருந்து திமுகவுக்கு தாய் கழகத்துக்கே போகிறேன்றாரு. அவர் அரசியலில் ஒருத்தரை நம்பி போகிறாரு. இப்போ ஓபிஎஸ் நம்பி போகிறாரு. இப்போ ஓபிஎஸ் அந்த கட்சி ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சி ஒரு நிரந்தரம் இல்லாமல் ஒரு நிலையான இடத்த பிடிக்க முடியாமல் போகும்போது அவர் தாய் கழகத்துக்கு திரும்புறது தவறு இல்லை. அவர் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக திமுக கழகத்துக்கு போனதில் தவறு இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. மக்கள் குரல் பகுதியில் மேலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.